முதுநிலை மருத்துவ மாணவி கொல்லப்பட்ட வழக்கில் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியிடமும் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த வேண்டுமென பாஜக கோரிக்கை விடுத்துள்ளது. கொல்கத்தாவில் கடந்த 9ஆம் தேதி முதுநிலை மருத்துவ மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். மாணவியின் மரணத்திற்கு நீதி கேட்டு நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. மம்தா பானர்ஜி பதவி விலக வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வலுத்தன. இந்நிலையில் கொலை குற்றவாளிகளை மம்தா பானர்ஜி அரசு பாதுகாப்பதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. மருத்துவ மாணவி மரணத்திற்கு நீதி கேட்டு கொல்கத்தாவில் புதன்கிழமை 12 மணி நேர அடைப்பு போராட்டத்திற்கு பாஜக அழைப்பு விடுத்துள்ளது. புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை அடைப்பு போராட்டத்தில் அனைத்து தரப்பு பொதுமக்களும் பங்கேற்க வேண்டும் என்று பாஜக அழைப்பு விடுத்துள்ளது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் இடம்பெற்றுள்ள யானை சின்னத்தை நீக்கக் கோரி பகுஜன் சமாஜ் சார்பில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளிக்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் கட்சிக்கான கொடியை கடந்த வாரம் அறிமுகம் செய்தார். மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறத்திலான அக்கொடியில் 2 பிளிரும் யானைகளும் இடம்பெற்றுள்ளன. இதற்கு யானை சின்னத்தை தற்போது வைத்துள்ள பகுஜன் சமாஜ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. மேலும் இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளிடமும் முறையிட்டது. எனினும் அவர்கள் பதில் ஏதும் அளிக்காத நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில அலுவலக செயலாளர் தமிழ்மதி தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளித்துள்ளார். அதில் அரசியல் நாகரிகம் இல்லாமலும் சட்டவிரோதமாகவும் ஓர் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சியின் சின்னத்தை பயன்படுத்தி இருக்கும் நடிகர் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரது கொடியில் உள்ள யானை உருவத்தை அகற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். நடிகை நமீதாவின் மனம் புண்படும்படி ஏதேனும் நடந்திருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்ற தன்னிடம் இந்து சமயத்தை சேர்ந்தவரா என கேட்டு அதிகாரிகள் கடுமையாக நடந்து கொண்டதாக நடிகை நமீதா புகார் தெரிவித்திருந்தார். இச்சம்பவம் தொடர்பாக மதுரை மண்டல இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் செல்லத்துறை கோவில் அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டு அறநிலையத்துறை ஆணையர் மற்றும் அமைச்சர் சேகர்பாபுவுக்கு அறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் நமீதா புகார் தெரிவித்தது போன்று அவரிடம் நேரடியாக மதம் தொடர்பாக எந்தவித கேள்வியும் கேட்கப்படவில்லை என்றும் அவரை அழைத்து வந்த நபரிடம் மட்டுமே நமீதா இந்து மதத்தை பின்பற்றுபவரா என கேட்டு தெரிந்து கொண்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். நிச்சயம் ஏதாவது அவர்கள் மனது புண்படும்படியோ அல்லது விரும்பத்தகாத அளவிற்கு சட்டத்திற்கு புறம்பாக ஏதாவது நடந்திருந்தாலோ அது குறித்து விசாரித்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்விவகாரத்தில் நடிகை நமீதா வருத்தப்பட வேண்டாம் எனவும் அமைச்சர் சேகர்பாபு கேட்டுக்கொண்டார். புதுக்கோட்டை எஸ்பி வந்திதா மீதான அவதூறு பதிவுகளுக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எம்பி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் திருச்சி எஸ்பி வருண்குமார் இடையே நாளுக்கு நாள் வார்த்தை போர் வெடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் வருண்குமாரின் மனைவியும் புதுக்கோட்டை எஸ்பியுமான வந்திதா மீது சமூக ஊடகங்களில் அவதூறு பதிவுகள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் வந்திதாவுக்கு ஆதரவாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய எம்பி கனிமொழி பெண்களை ஆபாசமாக இழிவுபடுத்துவதும் அருவருக்கத்தக்க முறையில் பிரச்சாரம் செய்வதும் எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத இழிச்செயல் என்று குறிப்பிட்டார். வந்திதா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மீது இணையவழி ஆபாச தாக்குதல் நடத்தி வரக்கூடிய அனைவர் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் சக பெண்ணாகவும் சமூக அக்கறை உள்ள நபராகவும் வந்திதாவின் கரம் பற்றி தன்னுடைய ஆதரவையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் கனிமொழி குறிப்பிட்டுள்ளார். தருமபுரி புதுக்கோட்டை நகரங்களில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி நகரம், அரசு மருத்துவக் கல்லூரி, செந்தில் நகர், பாரதிபுரம், இலக்கியம்பட்டி, ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை நகர பகுதியில் திடீரென காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பள்ளி கல்லூரிகளில் இருந்து வீடு திரும்பிய மாணவர்கள் மழையில் நனைந்தபடி சென்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரியின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.